அன்பான நேயர்களே, காலை வணக்கம். வேயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல நிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எம்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே ஒன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்த உளமே புகுந்த அதனால் ஒன்பதோடொன்றோடு 7 18 உடனாய நாட்களவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று பங்குனி மாதம் 22ஆம் நாள் சனிக்கிழமை, அஷ்டமி திதி. இரவு 1 மணி 11 நிமிடம் வரை இருக்கு. அதுக்கு பிறகு நவமி வந்துருக்கு. திருவாதிரை நட்சத்திரம் 10 மணி 51 நிமிடம் வரை இருக்குது காலையில். அதுக்கு பிறகு புனர்பூசம் வந்துடுது. சித்த யோகம் தான் ரெண்டுக்குமே. ராகு காலம் சனிக்கிழமை 9 முதல் 10:30, யமகண்டம் 1:30 முதல் 3, குளிகன் 6 முதல் 7:30, சூலம் கிழக்கு தயிர். அன்பான நேயர்களே, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது? இந்த மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு இருக்கு. ரிஷபத்தில் குரு, சந்திரன், செவ்வாய் மிதுனத்தில், கன்னியில் கேது இருக்கு. புதன், சனியும் கும்பத்தில் இருக்கு. இது இந்த கிரகத்தினுடைய நிலைமை. அன்பான மேஷராசி என்பர்களே, உங்களுக்கு நாள் எப்படி இருக்கிறது? மேஷராசி என்பர்களுக்கு அருமையான நாள், நல்ல நாள். குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரு. சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்காரு. சனியும் புதனும் 11ஆம் இடத்துல. அதனால இது ஒரு நல்ல அமைப்பு. உங்களுக்கு நல்ல நேரம். உங்களுக்கு சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரையும் நல்ல நேரம். நல்ல அன்பான மேஷராசி என்பது கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு 40 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நல்லது நடக்கும், நன்மைகள் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ரிஷபராசி என்பதிலே உங்களுக்கு பிரச்சனைக்குரிய காலம். ஜென்ம குரு தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை, குழப்பங்கள் இதெல்லாம் நிறைய நடக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜென்மத்தில் குரு, இடமாற்றங்கள்லாம் நிச்சயமாக இருக்கும். நிச்சயமாக ரிஷபராசி என்பவர்கள் ஏதாவது ஒரு இடமாற்றம் இருக்கும். வேலை மாற்றம், வீடு மாற்றம், ஊர் மாற்றம், வெளிநாட்டுக்கு போகிறது, வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வர்றது, இது மாதிரிலாம் ஏதாவது கண்டிப்பாக நடைபெறும். கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அந்த இடமாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல விதமாக இருக்கும், நன்மையை செய்யும். அன்பான மிதுன ராசி என்பதிலே உங்களுக்கு உங்கள் ராசியில் சந்திரனும் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறார். அந்த செவ்வாய் மட்டும் தனித்து இருந்தால் உடம்பு படுத்தும். சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறனால பெரிய பாதிப்பு ஒன்று பண்ணிடுறார். மிதுன ராசி என்பவர்களுக்கு ராகு பகவான் 10ல் இருக்கார். சூரியன் 10ல், சுக்கிரன் 10ல். இதெல்லாம் தொழிற்சான அமோகமாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் அமோகமாக இருக்கும். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு 12ல் குரு விரயமாகும். நிறைய செலவு அதிகமாகும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல செலவாக பண்ணுங்க. கடகராசி என்பதிலே உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார். 11ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை. உங்கள் ராசிநாதனுமே பலமாக இல்லை. இல்லை, நல்லது நடக்கும். இந்த குரு பேச்சு வரையும் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. அன்பான நேயர்களை பார்த்து கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான சிம்மராசி என்பதிலே உங்களுக்கு நாள் சரியில்லை.
குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்காரு. பவுசை குறைப்பு என்று சொல்வார்கள். பவுசுன்னா கெட்ட பேர் ஏற்படுத்துவது. அதை பார்த்து ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்வது நலம். அன்பான கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு 10ல் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்காங்க. தொழில் சாணம் அமோகமாக இருக்கு. குரு 9ல் இருக்கு. அதாவது 9, 10ல் உங்களுக்கு கிரகங்கள் பலமாக இருக்கிறது. ராசிக்கு 7ஆம் இடத்துல 3 கிரகம் இருக்கு. 10ஆம் இடத்துல 2 கிரகம் இருக்கு. 9ஆம் இடத்துல குரு இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பு. அதனால கவனமாக நல்லபடியாக நடங்க. கன்னிராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சி வரை நன்றாக இருக்கிறது. துளாராசி என்பவர்களே கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். கொஞ்ச நாள் தான் இருக்கு. சற்று நாள், என்ன ஒரு 30 நாள் 40 நாள் தான். இத்தனை 28ஆம் தேதி உங்களுக்கு குரு பயிற்சி ஆகிடுது. குரு பயிற்சி ஆகிடுனா 9ஆம் இடத்துக்கு பேர் குரு. அது உங்களுக்கு நல்ல பலன் தரும். உங்களுக்கு ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். நல்ல இடத்துல இருக்கார். கவலைப்படாதீங்க. இருந்தாலும் புதுசாக எதையும் செய்ய முடியாது. அடுத்தபடியாக விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 7ல் இருக்கார். நல்லதெல்லாம் நடக்கும். நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். அது சாப்பிட்டு கொஞ்சம் நாள் தான் இருக்கு. இன்னும் 40 நாள் தான் இருக்கு. அது கூட எதாக இருந்தாலும் பண்ணிட்டு இருக்கும். இல்லைன்னா அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு எதுவும் நடக்காது. தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள். ஏன்னா சனி பகவான் 3ல், ராகு 4ல். ஆனால் குரு மட்டும் 6ஆம் இடத்துல இருக்கார். சற்று உடல்நிலை கவனம் தேவை. ஆனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்குது. குரு 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அருமையான நாள். மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7ரை சனியுடைய தாக்கம் இருக்குது. குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு பெரிய சிறப்பு. ராகு பகவான் 3ல் இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பு. மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல நாள். 7ரை இருந்தாலும் ஒன்றும் பண்ணார். கவனமாக நடந்து கொண்டீங்களா போகும். அன்பான கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு 7ரை இருக்கிறது. உங்களுக்கு குரு பகவான்லாம் சரியில்லை. குரு பேச்சு உங்களுக்கு அமோகமாக இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். பொறுமையாக கவனமாக நிதானமாக அவசரம் இல்லாமல் காரியத்தை செய்யும். மெதுவாக செஞ்சுட்டு வாங்க. என்ன 40 நாள் ஓடியே போயிடும். மீனராசி என்பவர்களே, உங்களுக்கும் குரு சரியில்லை. உங்களுக்கும் அடுத்து குரு பேச்சு சரியில்லை. 4ஆம் இடம். அதனால் உங்களுக்கு வந்து அந்த குருவுடைய பார்வை வந்து பிரமாதமாக இருக்கு. எந்த இடத்தை குரு பார்க்குறாரோ அந்த இடம் சிறப்படையும். குரு பார்த்தால் கோடி நன்மை. 8ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாங்கன்னா விரைவு மட்டுப்படும். 8ல் குரு இருந்தாருன்னா காரியம் தடையாகும். ஆனால் 8ஆம் இடத்தை குரு பார்த்தாங்கன்னா விரைவுகள் மட்டுப்படும். அதிக செலவாகாது. காரியங்கள் தடை இல்லாமல் நடைபெறும். அதனால் அந்த குருவுடைய பார்வை இப்பொழுதும் நன்றாக இருக்கிறது. அடுத்து அந்த குரு பேச்சுக்கு அப்புறம் நன்றாக இருக்கிறது. மகர ராசி, கும்பராசி, மீன ராசி என்பவர்களே 7ரையினுடைய தாக்கம் இருக்கிறது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை உதவும் சனி பகவானுடைய வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. எள்ளுதீபம் ஏற்றுங்கள். சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. காக்காய்க்கு சாதம் வச்சு சாப்பிடுங்க. அன்பான நேயர்களே, இறை வழிபாடு தான் நமக்கு சால சிறந்தது. கடவுள் இருக்கிறான், பயமே. இறைவன் இருக்கிறான், நாமே பயப்படணும். நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் அவனிடம் ஒப்படைத்து விடுவோம். அவன் பார்த்துக் கொள்வார். என் செயலால் ஆவது யாதொன்றுமில்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன். ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையே இங்கனே வந்து மூண்டது என்ற பட்டம்தான். என்னால் எதுவுமே செய்ய முடியாது, எல்லாமே உன் செயல் தான் என்று உண்மைதானது. நான் தவறு. என்னால் தான் ஆனது, நான் தான் செஞ்சேன், என்னால் தான் முடிஞ்சது இல்லை. அதனால் இறைவன். நான் பம்பரம். சாட்டை இறைவன் கையில் இருக்கு. சுற்றி விடுகின்றான், நாம் சுற்றி கொண்டிருக்கிறோம். அந்த சாட்டை என்று நிறுத்துகிறாண்டோ நாம் நின்று போகிறோம். அதனால அந்த இறைவனிடம்தான் நம்முடைய உலகமே இறைவனிடம் தான் இருக்கு. எவ்வளவுதான் விஞ்ஞானங்களை நீங்கள் கண்டுபிடித்தாலும் இயற்கையினுடைய சீற்றத்திலிருந்து நாம் தப்ப முடியாது. வல்லரசுகள் நாடுகள் பூரா பெரிய விஞ்ஞானம் படைத்த நாடுகள், பணவசதி படைத்த நாடுகள், எவ்வளவு பேரழிவுகள்லாம் ஏற்படுகின்றது. நெருப்பால் ஏற்படுகின்றது, காற்றால் ஏற்படுகின்றது, நீரால் ஏற்படுகிறது, அழிந்து கொண்டே இருக்கிறது. இப்போ பாருங்க, சற்று ஒரு பூகம்பம், எவ்வளவு பெரிய அமைப்புகள் பாருங்க. அந்த காலத்தில் மலேசியாவில், இந்தோனேஷியாவிலாம் வீடுகள்லாம்
மரத்தில் இருந்தது. வெயிட்டா வீடு கட்டப்படாதுன்னு சொல்லி மலேசியாவிலே ஒரு பக்கம் பள்ளமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பகுதி மேடாகவும் ஒரு பக்கம் பள்ளமாக இருக்கும். அதனால் மலேசியாவிலலாம் அங்கே கட்டணம் கல்லால் அங்கே வீடு கட்ட மாட்டாங்க, மரத்தினால தான் வீடு இருக்கும். நான் பார்த்துருக்கேன் மலேசியாவில் ஒரு 2-3 வீடு பார்த்துருக்கேன். மரத்து பெரிய பங்களா மரப்பலகையினாலே கட்டியிருப்பாங்க. மாடியெல்லாம் எல்லாம் மரப்பலகை தான். அது வெயிட் இருக்காது. இப்பொழுது 12 அடுக்கு மாடி 20 அடுக்கு மாடின்னு சொல்லி அந்த பூமிக்கு அழுத்தத்தை கொடுத்து அது பூகம்பத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அந்த 20 அடுக்கு மாடியில் நாம் குடியிருக்கின்ற பொழுது அந்த வீடு பூகம்பத்தால் பாதிக்கின்ற போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் க்ளோஸ். இது அறிவியல்னால வளர்ந்த விபத்துக்கள் என்றுதான் சொல்ல முடியும். விஞ்ஞான வளர்ச்சி கட்டுறாங்க வீட்டை, ஆனால் அந்த விபத்தை தடுக்க முடியவில்லை, பூகம்பத்தை தடுக்க முடியவில்லை, வெள்ளப்பெருக்கை தடுக்க முடியவில்லை, சூறாவளி காற்றை தடுக்க முடியவில்லை, நெருப்பால் ஏற்படும் இந்த விபத்தை தடுக்க முடியவில்லை. அதனால நாம் இறைவனை நோக்கி தவம் செய்ய வேண்டும். ஏதோ ஒரு இறைவன் யாரா வேணாலும் இருக்கலாம், அல்லாஹ் இருக்கலாம், இயேசுவா இருக்கலாம், சிவபெருமானா இருக்கலாம். நமக்கு யாரா இருந்தால் நமக்கு என்ன வழிபாடு, இறைவனுடைய வழிபாடு தான் நமக்கு முக்கியம். அந்த இறை வழிபாடை நாம் முறையாக செய்து வருவோமையானால் நமது விபத்துக்களில் இருந்து நாம் காவந்து கொண்டே கொள்ளலாம். நமக்கு இப்பொழுது நேரங்கள் இல்லை, இறை வழிபாடு செய்வதற்கு நேரங்கள் இல்லை. குழந்தைகளை வளர்ப்பதற்கு கூட நேரம் இல்லை. குழந்தை வளர்ப்பதற்காக ஒரு ஆயாவை ஏற்பாடு செய்கிறோம். தாய் பாசம் என்றால் என்னவென்று தெரியாமலே அந்த குழந்தைகள் வளர்க்கின்றன. ஏன்னா தாய் 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வரான், அது வரை இந்த குழந்தைய தாயமாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா பொருளாதாரத்தினுடைய நிலைமை நமக்கு இப்பொழுது தேவைப்படுகிறது. அதனால் நிறைய காசுகள் தேவைப்படுகிறது, பற்றாக்குறையாக இருக்குது. குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் எவ்வளவோ நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கு. இந்த கல்வியெல்லாம் முறையான கல்வியெல்லாம் அரசு பள்ளியில் கொடுக்கல. அரசாங்க பள்ளியில் பாடங்கள்லாம் முறையாக இல்லை, நடக்கிறது. தனியார் பள்ளிக்கூடங்கள் தான். ஏன் அரசு பள்ளியில் பாடங்கள் முறையாக நடக்கலைன்னா, அரசு பள்ளிக்கூடத்தில் பாடம் நல்லா சொல்லி கொடுத்தா தனியார் பள்ளிக்கு போக மாட்டாங்க. அதனால் தனியார்கள் சம்பாதிக்கணுமா இல்லையா? அரசாங்கம் தனியார்கள் இருந்தால் தான் நிர்வாகம் நன்றாக இருக்கிறது. அதனால் அன்பான நேயர்களே, இறை வழிபாடு செய்யுங்கள். கடவுள் வழிபாடுக்கு மிஞ்சியது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இறை வழிபாடு செய்து நம்ம எப்பொழுது வேண்டுமானாலும் சிவாய நம சிந்திப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. அதனால் சிவன் நாமத்தை சிந்தித்து நல்லல் பெற்று நலமுடன் வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் முருகப் பெருமானையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.